வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரகாஷ் சாக்ஷன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்தந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள் நம்ம வாக்களிக்கும் போது எதன் அடிப்படையில் நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோவாக எனக்கு தோணுனதை நான் சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, இப்போது வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கின்னு நம்ம அதில் தான் விசுவாசத்தை காட்டணும், நேர்மையை காட்டணும். நியாய தர்மத்தின் அடிப்படையில் நான் காசை வாங்கிட்டேன், அதுக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு வாக்களிக்கிறது சிறந்ததா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் காசு வாங்கிட்டாலும் அது அவங்க தப்பான வழியில் வந்த காசு, அதனால் காசை வாங்கிப்பேன். நான் வேறு எனக்கு எதை தோணுதோ அதுக்கு நான் வாக்களிப்பேன், அது சிறந்ததா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, அம்மா சொல்லிட்டாங்க, அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, அதேமாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி சொல்லிட்டாங்க, பெரியப்பா சித்தப்பாலாம் சொல்லிட்டாங்க, இந்த சின்னதுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அவங்க சொன்னதன் அடிப்படையில் நான் அதுக்கு தான் வாக்களிப்பேன், அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு தான் வாக்களிப்பேன், அது சிறந்ததா. ரெண்டாவது பார்த்தோன்னா, கட்சியே ஒரு வேட்பாளர் நடத்துது. அந்த வேட்பாளரை அது அவர் பேரில் 10 பாலியல் குற்ற வழக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நில அபகரிப்பு வழக்கு இருந்தாலும் பரவாயில்ல, கட்ட பஞ்சாயத்து வழக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, கட்சி யாரை நிப்பாட்டுதோ அந்த நேராக சின்னது தான் வாக்களிப்பேன், இது சிறந்ததா. இதில் எந்த முறையில் நம்ம வாக்களிக்கிறது சிறந்தது அப்படின்றது நம்ம யோசிச்சோன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு துணி வாங்குகிறோம், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கிறனாலே நம்ம ட்ரையல் ரூமில் ஒரு 5-6 வாட்டி போட்டு பார்த்துட்டு தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதான்னு பார்ப்போம். வெளியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுவோம், இல்லைனா நம்ம ஒரு ஒய்ஃபோட போனால் ஒய்ஃப் கையில் வெளியில் இது நல்லா இருக்குதுன்னு காட்டி சஜஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த துணி எடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, 1க்கு 2 கடை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து எடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு பேண்ட்டு ஒரு இல்லை செப்பலை வாங்கினா கூட ஆன்லைனில் ரேட்டு செக் பண்ணிவிட்டு போவோம். இன்னும் சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, இப்போ நம்ம ஒரு சென்னையில் ஒரு சென்ட்ரலில் இருக்கோம். சென்ட்ரல்லேருந்து ஒரு பகுதிக்கு போகணுன்னு வச்சிங்களேன். அந்த பகுதிக்கு ஒரு ஆட்டோக்கார் ஒரு 300 ரூபா கேட்குறாருன்னா, நம்ம ஓலா ரேப்பிடோவில் போய்ட்டு அந்த அமௌண்ட்டை பார்ப்போம், முன்னாடியே பார்த்து வச்சுப்போம். ஒரு 200 ரூபா காட்டுதுன்னு வச்சிங்களேன். அவர் நான் 300 ரூபா கேட்டார்னா அவருக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சார் ஒரு 220 ரூபானா பாருங்கள், ஓலா ஊபரில் 200 தான் காட்டுது, உங்களுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன், இல்லையா விட்டுரு நான் ஆப்லேயே புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த 100 ரூபா கம்மி பண்ணுறதுக்காகவே நம்ம அந்த புத்திசாலித்தனத்தை ஆப்பில் பார்ப்போம். இந்த மாதிரி எண்ணற்ற உதாரணம் எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வேறு ஸ்டேட்டுக்கே போனால் கூட சரி, எல்லாமே கூகுளில் தட்டி நியர்பை எது இருக்குது, அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் லொக்கேஷனை போட்டு ஷார்ட்கட் வழியாக எப்படி போகிறது, இது எல்லாமே நம்ம அதே மாதிரி ஆஃபர் எங்கே இருக்குது, எதில் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதன் அடிப்படையில் நம்ம எல்லாமே மொபைல் மூலிமா நோண்டி எடுத்து ஆஃபர் இதுவாக ஒரு பொருளை வாங்குகிறோம். ஆனால் ஒரு 5 வருஷம் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சார்ந்த ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்று ஒரு எம்பி ஆகிறாரு. அவரோட சம்பளம் கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா. அது இல்லாமல் ஃப்ளைட் சார்ஜு, இபி சார்ஜு, டெலிஃபோன் பில்லு, பெட்ரோலு, இதில் ஏகப்பட்ட அலோன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் போகிறதும் சேர்த்து இவ்வளோ சலுகைகள் அனுபவிக்கிற ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளர் நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நம்ம கொஞ்சமாக யோசிக்க மாட்டோம். அதை பற்றி நம்மளுக்கு அக்கறையும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கூட்டம் சின்னத்தை பார்த்தே ஓட்டு போட்ட பழகின கூட்டம் ஒன்று காசை வாங்கிட்டு அதில் தான் நேர்மை விசுவாசத்தில் காட்டுவோம். அதன் அடிப்படையில் ஓட்டு போடுறது ஒரு கூட்டம். ரெண்டாவது போகும்போது நான் சின்னத்தை தான் பார்த்து ஓட்டு போடுறேன்னு ஒரு கூட்டம். நம்ம இன்றைக்கி 5 வேட்பாளர் நிற்கிறாங்களா, அதில் நம்ம ஈஸியாக கூகுளில் தட்டி ஒரு எம்பி ஏற்கனவே இருந்த எம்பிக்கு சீட்டு தராங்க. அந்த ஏற்கனவே இருந்த 5 வருஷத்தில் அவர் என்ன பண்ணார், எத்தனை வாட்டி பாராளுமன்றத்தில் கலந்துக்கிறார், எல்லாமே இன்றைக்கி டேட்டா நம்மளோட கூகுள்லேருந்து எடுத்துக்க முடியும். அது என்னென்ன நல்ல திட்டங்களை அந்த 6 சட்டமன்ற தொகுதி சேர்த்து பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை 6 சட்டமன்ற தொகுதிக்கும் செலவு பண்ணியிருக்கிறாரா, இது எல்லாமே நம்ம டேட்டா ஈஸியாக மொபைல்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம உங்கள் வீட்டில் கூட போய்ட்டு, அம்மா நீங்கள் எதுவும் ஓட்டு போடுறேன், இல்லை நான் இந்த சின்னதாக ஓட்டு போடுறேன்னா அந்த ஏற்கனவே அந்த சின்னத்தில் ஜெயிச்ச ஒரு வேட்பாளர், இப்போ வேட்பாளர் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க, ஆனால் சின்ன ஒன்று தான். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சின்னத்தின் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு வேட்பாளர் பேர் தான் மாறி இருக்குது. அப்போ நீங்கள் ஓட்டு போட போகும்போது அம்மாக்கெல்லாம் புரிய வைங்க, அவர் 5 வருஷம் ஜெயிச்சிருக்காரு, தொகுதி மேம்பாடு நிதியில் ₹1 செலவு பண்ணல, தொகுதி மேம்பாடு நிதி செலவு பண்ணாத
கவர்மெண்ட் கொடுக்குற காசு சம்பளத்தை வாங்கி தான் ஒரு 5 வருஷம் பழப்பு ஓட்டியிருக்கிறாரு. 5 வருஷம் தொகுதி பக்கமே வரல. இவ்வளோ குறைகள் இருக்குது. திருப்பி நீங்கள் ஓட்டு போட்டுட்டு அடுத்த 5 வருஷம் ஒரு ஓட்டு கேட்கும்போது அந்த குறைய சொல்கிறதுக்கு பதிலாக இருமான்னு சொல்லிட்டு புரிய வச்சு இந்த வேட்பாளர் வெற்றி பெறாரோ இல்லையோ, ஆனால் நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த வேட்பாளர் எனக்கு திறமையானது, எனக்கு தகுதியானவராக இருக்கார், அவர் வெற்றி பெறுவாரோ பெறமாட்டாரோ, ஆனால் என்னுடைய வாக்கை நேர்மையாளராக ஒருத்தருக்கு நியாயமாக என் மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த வாக்கை நான் செலுத்துகிறேன்னு உங்கள் மனசாட்சிக்கு விருப்பப்பட்டு தோன்றதை உங்கள் வீட்டில் கலந்து ஆலோசித்து சொல்லுங்கள். அந்த ஓட்டை அவங்களுக்கு ஓட்டாக வாக்களிங்க. அதை விட்டுட்டு நான் சின்னத்தில் அடிப்படை வாக்கு செலுத்துவேன், பணம் வாங்கி தான் ஓட்டு போடுவேன், என் புருஷன் சொல்லிட்டாரு. வாக்குன்றது தனிப்பட்ட உரிமை. அதை நான் வீட்டுக்காருக்காக விட்டு கொடுக்குறது, அப்பாக்காக விட்டு கொடுக்குறது, சித்திக்காக விட்டு கொடுக்குறது, மாமாக்காக விட்டு கொடுக்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த அடிப்படையில் ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. அப்பா 18 வயசு 20 வயசு பெற்று வளர்த்துருந்தாலுமே வாக்குன்றது என்னோடய உரிமை. அப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக நம்ம உள்ளே போயிட்டு அந்த கடமையை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மொபைலில் தட்டி பாட்டு அப்பா அவர் நம்மளை திருத்த முடியல, அப்பாவை நம்ம திருத்த முடியாது. சரி அப்பா நம்மளுக்கும் தப்பான வழியை காட்டி ஒரு தப்பான வேட்பாளர் ஓட்டு போட சொல்கிறாரு. ஆனால் நான் அதுக்கு வழி வைக்க மாட்டேன். சரிப்பா நான் உள்ளே போய் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே ஓட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு எது சரின்னு போடுதோ அதுக்கு வாக்களிங்க. இதுதான் சிறந்த ஜனநாயக முறை, ஜனநாயக தேர்தல் இதுதான். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. வாக்குன்றது தனிப்பட்ட உரிமை விஷயம் சார்ந்தது. அதை நாங்கள் அடுத்த ஒரு சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காக அந்த வாக்கு அளிக்கணுன்றது எந்த விதத்துலேயும் அப்படி தான் செய்யணுன்றது ஏற்றுக்க முடியாத விஷயம். ஆகவே ஜனநாயக உரிமையை ஜனநாயக கடமையை, ஜனநாயக உரிமையை நம்ம நிலைநாட்டோம்னா நம்மளுடைய சுய சிந்தனையில் யோசித்து நம்ம தகவல் அடிப்படையில் இந்த வேட்பாளர் சிறந்ததாக சேர்த்து வாக்களிப்போம். ஜனநாயக உரிமையை காப்போம். எந்தவித இலவசத்துக்கும் பணத்துக்கும் உட்படுத்தாமல் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டி நேர்மையான வேட்பாளருக்கு உங்கள் வாக்கினை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.